இரண்டாம் கதை சித்திராசனன் குதிரும். சமதர்மம் சமாதர்மா என்ற நகரில் சித்திராசனன் சித்ரசேனா என்ற பெயருடைய வலிமை வாய்ந்த அரசன் இருந்தான். அவனுக்கு மிகுந்த புத்திசாலி மற்றும் திறமையான மகள் இருந்தாள். அவளுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருந்தது. அவள் யாரை பார்த்தாலும், அவள் அவர்கள் மீது ஆசைப்பட்டாலும், அவர்கள் கணவனாக அவளை தொட்டுவிட முடியாது. அரசன் தனது மகளின் திருமணத்திற்காக ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செய்தான். அப்போது அங்கே 3 சகோதரர்கள் வந்தனர். 1. யோகி. தி யோகி சோகஸ்மெலி சிறந்த மந்திர சக்திகளைக் கொண்டிருந்தான். He possessed great magical powers. 2. பண்டிதன். The scholar சோகஸ்மெலி பல்வேறு கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தான். He was proficient in various arts. 3. வியாபாரி. The merchant சோகஸ்மெலி செல்வம் மிக்கவனாகவும் வணிகத்தில் சிறந்தவனாகவும் இருந்தான். இளவரசி பண்டிதனை தனது கணவனாக தேர்ந்தெடுத்தாள். மற்ற 2 சகோதரர்களும் வெறுப்புடன் அரண்மனையை விட்டு வெளியேறினர். விரைவில் பண்டிதன் தனது மனைவியுடன் வெளியே செல்லும்போது இளவரசியின் நோய் மீண்டும் எழுந்தது. அவனால் அவளைத் தொட்டு அணைக்கவோ அல்லது அவளுடன் நெருக்கமாக இருக்கவோ முடியவில்லை. விரக்தியில் பண்டிதன் தனது காதல் நிறைவேறாமல் இறந்துவிட்டான்.